broken the seal. வாசியங்கள் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏழு முத்திரைகளை உடைக்கும் கொண்டிருக்கிறார். முத்திரைகளை உடைத்தார். நீங்கள் மத்திய 27ஆம் அதிகாரம் 66ஆம் வசனத்திற்கு பார்த்தால், மத்திய 27 படிகள் அங்கே ஆண்டவரை அடக்கம் செய்த பிறகு அந்த கல்லறைக்கு என்ன வைக்கிறார்கள்? சீல் வைக்கிறார்கள். என்ன வைக்கிறாங்க? அது என்ன ஆகுது? 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. மத்திய 28:2. முத்திரை உடைக்கப்பட்டு கல் அகற்றப்படுகிறது. கீதம் கீதம் ஜெயம் ஜெய கீதம். கல்யாண கீதம் பாட்டு. அண்ணா காய்வா ஆரிய சங்கம் அதிரடி கொள்கிறார். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சன்னதி. இன்றைய தினம் உயிரோடு இருந்தவர் தனக்கு எதிராக போடப்பட்ட முத்திரையை உடைத்து இறந்தார். நமது தரும் நற்செய்தி. முத்திரை கல் என்பது நம் வாழ்க்கையில் நமக்கு எதிராக போடப்பட்டிருக்கின்ற அநேக தடைக்கற்கள், அநேக தடைக்கற்கள், நமக்கு எதிராக போடப்பட்டிருக்கின்ற எல்லா தடைக்கற்களும் அது அகற்றப்படும் என்ற சத்தியம்தான் இந்த ஈஸ்டர் நமக்கு கொடுக்கின்ற உண்மையான சத்தியம். அன்பு சகோதர சகோதரி, நீங்க இந்த 6ஆம் அதிகாரத்தை எடுத்து படித்து பார்த்தால் அங்கே வரிசையாக முத்திரைகள் உடைக்கப்படும். 7 முத்திரைகளை உடைப்பார்கள். அத்தனை முத்திரைகளும் உடைக்கப்படும். அத்தனை முத்திரைகளும் கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கு எதிராக போடப்பட்ட அன்றைய அரசுகளால் போடப்பட்ட தடைக்கற்கள், சாத்தானால் போடப்பட்ட தடைக்கற்கள், அவைகள் உடைக்கப்படும் என்ற சத்தியம்தான் நமக்கு கொடுக்கின்ற முதல் நற்செய்தி. நமக்கு எதிராக இருக்கின்ற எல்லா தடைக்கற்களும் அகற்றப்படும். ஏனென்றால் அவர் முத்திரையை உடைத்தது. யோசுவா 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், யோசுவா 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஒரு கெபியிலே ஒரு சிலரை உள்ளே தள்ளி யோசுவா அந்த கெபியை கற்களினால் மூடுவார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கற்களை அந்த கல்லை யாராலும் புரட்ட முடியாது. கெபியிலே தள்ளப்பட்ட பிறகு அந்த வாழ்க்கை அங்கே முடிந்து போகும். பழைய ஏற்பாட்டிலே மூடப்பட்ட கல், தள்ளப்படாத கல், அது வாழ்க்கைக்கு முடிவை தேடித்த கல். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவின் கல்லறையில் வைக்கப்பட்ட கல், தள்ளப்பட்ட கல், அங்கு போடப்பட்ட முத்திரை, உடைக்கப்பட்ட முத்திரை. நமக்கு எதிராக எத்தனை முத்திரைகளை, எவ்வளவு தடைகளை சாத்தான் ஏற்படுத்தினாலும் ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கு எதிராக அவைகள் உடைக்கப்படும், நீக்கப்படும். இதுதான் இந்த ஈஸ்டர் நமக்கு தருகின்ற முதல் நற்செய்தி. ஒரு முத்திரையை உடைத்தது. 2வது முகத்திரையை கிழித்தவர். 2வது வாசியங்கள் அதை வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். புத்தக சுருளை திறக்கவும். Open the scroll. வெளிப்படுத்தின விசேஷம் சில விஷயங்களை நேரடியாக சொல்லாமல் உருவகப்படுத்தி சொல்லும். புத்தகம் திறக்கப்பட்ட போது உண்மை வெளிப்பட்டது, சத்தியம் வெளிப்பட்டது. உண்மைக்கு எதிரான ஒரு முகத்திரை கிழிந்தது. வெளியில ஒரு கல்லு கிடக்குதுன்னா அந்த கல்லுக்கு அடியில இருட்டு இருக்கும். நீங்க அந்த கல்லை கரட்டினீங்கன்னா இந்த கல் கட்டில் இருக்கிற பூச்சிகள் அங்கே கூடும். அவைகள் இருட்டிலே வாழ்ந்து பழகியவைகள். திடீரென்று வெளிச்சம் வரும் பொழுது பூச்சிகளால் வெளிச்சத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, மீண்டும் உள்ளத்தில் போடும். இங்கே புத்தகம் திறத்தல் என்பது கிறிஸ்துவுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சூழ்ச்சிகள், தந்திரங்கள் அனைத்தும்
உடைத்தெறியப்படுகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தந்திரமாய் கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணார். அவர் நேர குற்றச்சாட்டம் பண்ணினார். எல்லாவற்றிலும் சரியா இருக்கார். அவருக்கு எதிராக தந்திரங்கள், சூழ்ச்சிகள், பொய் குற்றச்சாட்டுகள். இரண்டு சகோதர சகோதரிகள், இந்த ஈஸ்டர் பண்டிகை அத்தனை சூழ்ச்சிகளையும் கிழித்தெறிந்து அதற்கு காரணமான அதிகாரத்தில் இருந்த பிரதான ஆசானை போன்ற முகத்திரையை கிழித்தது. சாத்தானின் அதிபதிகளாக துர்பிரயோகம் செய்யும், அதிகாரத்தை துர்பிரயோகம் செய்யும், நீதிக்கு எதிராக அநீதியை செலுத்தும் எல்லா அதிகாரங்களுடைய முகத்திரை ஒரு நாள் கிழிக்கப்படும் என்பதற்கு முன்னடையாளம் இந்த ஈஸ்டர். இரண்டு சகோதர சகோதரிகள் இதற்கு முன்னடையாளமாக மத்திய 27ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடைபெற்றார்கள். மத்திய 20:51 தேவாலயத்தின் திரைச்சலை இரண்டாக கிழிந்தது. தடைகள், ஏற்றத்தாழ்வுகள், பிரிவினைகள், அது கிழிந்தது. அதை தாண்டி யார் போக முடியாது. ஒரு சிலர் தான் போனாங்க. எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் மரணமும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலும் கிழித்து எறிகின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம். பிரதான ஆசிரியருடைய முகத்திரைகள் எங்க உண்மையாக கிழிச்சுன்னா வாசியங்கள் மத்திய 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மத்திய 28:11. இதுதான் ஈஸ்டருக்கு சாட்சி. படிங்க. ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து முகத்திரை கிழிச்சும் இந்த பிரதான ஆசர் மூப்பருடைய சுவாபம் மாறவே இல்லை. பணத்தை லஞ்சமா கொடுத்து உயிர்த்தெழுதலுக்கு எதிராக பொய் பரப்புரை, பொய் பிரச்சாரத்தை மேற்கொள்ள சொல்கின்றார்கள். எனக்கு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து உயிரோடு எழுந்து அவருக்கு எதிராக ஆலோசனை பண்ணினவர்கள், அவருக்கு எதிராக திட்டம் தீட்டியவர்கள், அவருக்கு எதிராக பொய் கூட்ட சபை சொன்ன எல்லா முகத்திரைகளையும் கிழித்து எறிந்தார். ஆனா இன்னும் அவனுக்கு இருந்தது, இன்னும் அந்த பொயிலே தான் இருக்காங்க. 10 கற்பனை ஒரு கற்பனை பொய் சாட்சி சொல்லாத இருப்பாயா? ஒரு கற்பனை மேனாலும் பாவம் பாவம் தான். அநேகருக்கு விரோதமான பொய் குற்றச்சாட்டுகள் விரோதம். நீங்க பாத்தீங்கன்னா யோவான் 11ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல இயேசுவுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினார்கள். அத்தனை துர் ஆலோசனைகளையும் ஆண்டவர் கிழித்தெறிந்தார் இந்த உயிர்த்தெழுதல் மூலமாக. சங்கீதம் 2:1 ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சந்திப்பாங்க. இந்த உலகம் அப்படிதான் இருக்கும். நாம் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, சாத்தான் நமக்கு எதிராக எவ்வளவு செயல்பட்டாலும் அவன் முகத்திரை ஒரு நாள் கிளியும். இதுதான் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஈஸ்டர் கொடுத்த சத்தியம். அதுதான் இன்று நமக்கும் இந்த ஈஸ்டர் கொடுக்கின்ற சத்தியம். புத்தகத்தை திறக்கின்ற பொழுது, இந்த புத்தகம் திறந்த பொழுது வெளிச்சம் வந்தது, உண்மை வந்தது, சத்தியம் வந்தது. அதற்கு எதிரான முகத்திரை கிழிந்தது. இவர் முத்திரையை உடைத்தவர் மட்டுமல்ல, சாத்தானுடைய ஆளுகையை விதலிலாக இருக்கின்ற அனைவருடைய முகத்திரையை கிழித்தது. இன்றும் கிறிஸ்தவத்திற்கு எதிரான, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான எவ்வளவோ சதி ஆலோசனைகள், எவ்வளவோ வன்முறைகள், எவ்வளவோ திட்டங்கள், எவ்வளவோ சட்டங்கள், முத்திரைகள் உடைக்கப்படும். அவர்கள் முகத்திரைகள் ஒரு நாள் கிழிக்கப்படும். இதுதான் ஈஸ்டர் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையான சத்தியம். மூன்றாவது முகவுரை வழங்கியவர். வசனம் 10.
ரெண்டு வார்த்தையை பயன்படுத்த, ஒன்று அரசர்கள், இன்னொன்று ஆசாரியர். ஒரு முறை மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் அவர் லண்டனிலே படித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு அனுபவத்தை பெற்று இந்தியாவிற்கு வந்து பகிர்ந்து கொண்டார். என்ன சொன்னார்னா, இது அவர் சொல்லி பல வருஷம் ஆயிடுச்சு. அப்போ லண்டன் நகரில் அதிகமானவர்கள் ஆங்கிலேயர் மட்டும்தான் இருந்தாங்க. இப்போ நிறைய பேர் போயிட்டாங்க, ஈஸ்டியாவில் இந்த மாதிரி கடந்து போயிட்டாங்க. இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ் பீப்புள் வைஸ் ஏஷியன்ஸ் அண்ட் ஆப்பிரிக்கன்ஸ் இந்த ஒரு கான்ஃபிளிக்ட் போயிட்டு வச்சுருக்கோம். அப்போ ராகுல் காந்தி என்ன சொன்னார்னா, ஒரு லண்டன் நகரில் ஒரு பஸ்ஸில் ஒரு ஆங்கிலேயர் பயணித்தார் என்றால் அவருக்கு ரெண்டு அட்ரஸ் தான். ஒன்று அவர் ஆணாக இருக்கணும், இல்லை பெண்ணாக இருக்கணும், இவ்வளோதான். அடுத்து ஒன்று அவர் பணக்காரராக இருக்கணும், இல்லை ஏழையாக இருக்கணும். இந்த ரெண்டு அட்ரஸ் தான். ஒன்று ஜெண்டர் அண்ட் எக்கனாமி, இந்த ரெண்டு தான் அட்ரஸ். அதை சொல்லிட்டு அடுத்து என்ன சொன்னார்னா, இந்தியாவில் ஒருவர் பேருந்தில் பயணித்தால் அவருக்கு பல அட்ரஸ் சொன்னார். அவருக்கு எத்தனை அட்ரஸ்? அவர் ஆணா பெண்ணா, அவர் ஏழையா பணக்காரனா, அவர் படித்தவரா படிக்காதவரா, அவர் உயர்ந்தவரா தாழ்ந்தவரா, அவர் தென்னிந்தியரா வட இந்தியரா, அவர் இந்தி மொழி பேசுபவரா இந்தி மொழி பேசாதவரா. So many addresses in India. Everyone. இது நாங்கள் எல்லாருக்கும் இந்தியாவில் எண்ணற்ற விலாசங்கள். நாம் ஆண் என்ற விலாசம், நாம் பெண் என்ற விலாசம், நாம் உயர்ந்தவர் தாழ்ந்தவர், நாம் பணக்காரர் ஏழை, இந்த மதத்தவர், அந்த மொழி பேசுபவர், இந்த பகுதியை சார்ந்தவர், இத்தனை விலாசங்கள் இந்தியர்கள். இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள், இவ்வளவு பாகுபாடுகள். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு வேதம் கொடுக்கின்ற ரெண்டே அட்ரஸ். ஆண்டவரே சொன்னதா எதிராக, ஒன்று நீங்கள் அரசர்கள், இன்னொன்று நீங்கள் ஆசாரியர்கள். You all are kings and priests. இந்த ஈஸ்டர் கிறிஸ்தவர்கள் கொடுக்கின்ற ரெண்டு முகவரி. ஒன்று நாம் அரசால போகும் அரசர்கள், இரண்டாவது அவரை ஆஸ்தரிக்கும் ஆசாரியர்கள். இதுதான் இந்த ஈஸ்டர் நமக்கு கொடுக்கின்றார். ஈஸ்டர் மூலமாக ஆண்டவர் நம்மை அரசர்களாக ஆசாரியர்களாக மாற்றிருக்கிறார். மற்ற எல்லாவற்றையும் தூக்கி எறியும் குப்பைகள். அவர் சொன்னார், கிறிஸ்துவுக்காக நாங்கள் எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணுகிறேன். உலக குப்பை. என் படிப்பு, என் பணம், என் அந்தஸ்து, என் குலப்பெருமை, என் பிறப்பு, என் பின்னணியம், என் மொழி, எல்லாம் எனக்கு குப்பை. ஒன்றுக்கு எதிர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒன்றுக்கு எதிர் 2 ஜீவனுள்ள கற்களை போல பரிசுத்த ஆசாரியர்கள், holy priest. holy priest. இதான் நம்முடைய அட்ரஸ். ஆண்டவர் உயிரோடு எழுந்தது ஈஸ்டர் நமக்கு கொடுக்கின்ற முகவரிகள். நாம் யாராக இருந்தாலும் ஒரு நாள் இந்த உலகை அரசாகும். ஆண்டவரை என்னென்றும் ஆசாரி. இதுவரை ஏழி கூட்டம் மட்டுமே ஆசாரியை கூட்டம். இந்த ஆண்டவருக்கு ஆசாரியர்கள் யாராக வேண்டுமானால் இருக்கலாம். இந்தியாவில் எல்லோரும் அர்ச்சகராக முடியாது. ஆனால் கிறிஸ்தவத்தில் எல்லோரும் அர்ச்சகராக, ஆண்களும் சரி பெண்களும் சரி. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை அரசர்களும் ஆஸ்தர்களமாக்கிய அவருக்கு, எவருக்கு? ஆண்டவருக்கு, உயிரோடு இருந்த அவருக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. சகோதர சகோதரிகளே,
ஒரு நாள் வரும், இன்று நாம் யாராக இருந்தாலும் அவருக்கோடு இருந்தால் உலகை அரசாங்கம் என்றென்றும் உங்களை அரசாங்கம் நிறைவாக நான்காவது fourth action, முடிவுரையை எழுதுவார். முடிவுரையை எழுதுவார். 5ஆம் அதிகாரம் 12 வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் வளத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஏழு வகையான வல்லமைகளும் 7 வகையான ஆசீர்வாதங்கள் 7 வகையான மேன்மைகளை யார் பெறுகிறார்? உயிரோடு எழுந்த ஆட்டுக்குட்டியாகிய ஆண்டவர் கொடுக்கிறார். பிதா கொடுக்கிறார். 13ஆம் வசனம். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் சமுத்திர விளைவுகளும் அவற்றுள்ளடங்கிய வஸ்துக்கள் வானம் பூமியில் உள்ள அனைத்தும் யாருக்கு கீழே மாறுது? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி உயிருடன் ஆண்டவர் கீழாக என்ன பண்ணுகிறது? மாறுகிறது. சிங்காசனத்தில் வீச்சிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியாருக்கு ஸ்தோத்திரம் கனம் மகிமை எல்லாமே என்றென்றும் உரியவை என்று சொல்ல கேட்டேன். இன்னைக்கு சொல்லாது, ஆனால் அவர் வருகையில் சொன்னது, மீண்டும் அவர் வருகையில் சொன்னது. முடிவுரையை எழுதுவார். இன்று வானம் பூமியில் உள்ள அனைத்தும் மனிதர்களால் ஆளப்படுகின்றன, சத்துருக்களால் ஆளப்படுகின்றன, சாத்தானால் ஆளப்பட்டாலும் ஆண்டவரும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15:26. பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்துரு சொல்லுங்க, சாவே கடைசி பகைவர், அது அழிக்கப்படும். இன்னைக்கு சாவு அழிக்கப்படல, ஆண்டவர் உயிரோடு இருந்தார். விசுவாசிகளுக்கு இன்று மரணம் வந்தது. இந்த முடிவுரை எப்பொழுது என்றால் விசுவாசிகளுக்கான மரணத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அந்த முடிவுரையை தேவன் தம் குமாரன் மூலமாக எடுத்துவார். அதுதான் செகண்ட் கமிங். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.